பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நம்மோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையாக பேசுகிறார். 3 யோவானிலே சொல்லப்படுகிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். இந்த நாளில் நம்மளை சொல்கிறார், உன் ஆத்துமா வாழுகிறது போல அவருக்கு பிரியமாய் காணப்படும் போது, பிரியமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும்போது அவன் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிறார். நம்ம பிரியமாய் வாழ வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாயாரையும் தகப்பனாரையும் கனப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஆமென். 10 கற்பனையில் ஒரு கற்பனை சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்பண்ணு என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய பெற்றோர்களாக நம்முடைய தாயார் தகப்பனார் அவர்களை நம்முடைய கனப்படுத்தும் பொழுது, அவர்களுக்கு நம்ம பணிவிடை செய்யும் பொழுது, அவர்கள் இந்த முறிவான வேலையிலே அவர்களுக்கு நம்ம உதவியாக இருந்து அவர்களுக்கு உற்ற துணையாக நம்ம இருப்போமானால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். நம்ம பெற்றோர்களை வெறுக்காமல், அவர்கள் மேல் எரிச்சலோடு கூட இல்லாமல், அவர்களை தாயின் தகப்பனை நம்ம கனப்படுத்தும் பொழுது, கனமான பாத்திரமாக அவர்களை நம்ம வைத்திருக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.